ஸ்கூல் முடிஞ்சிட்டு லீவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி ஈவினிங் வந்து வெங்காய பக்கோடா தான் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காய பக்கோடாவுக்கு வந்து என்னென்ன தேவையோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ராகி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு வச்சுருக்கேன். இதை வந்து ராகி மாவு வந்து 1 கப்பு வச்சுக்கிறேன். 1 கப்பு வந்து ராகி மாவு போட்டுட்டேன். அரிசி மாவு வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு 1 கப்பு போட்டிருக்கேன். ஒவ்வொரு கப்பு மாவு வந்து எல்லாமே வந்து சேர்த்து வச்சுட்டேன். தேவையான அளவு கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுட்டேன், இதுவே போதும். கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். செஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து முன்னாடியே வந்து காய வச்சுருக்கேன். வந்து பக்கோடா வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பக்கோடா வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டா நல்லா இருக்காது. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே விட்டால் வந்து கரிஞ்சு போயிடும். பக்கோடா வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 பேட்ச் வந்து பக்கோடா போட்டுட்டேன். இது 3ஆவது பேட்சாக போட்டிருக்கேன். இந்த பாக்ஸில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இவ்வளோ தான் மாவு இருக்குது. இன்னும் ஒரு டைம் போட்டால் வந்து பக்கோடா வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து ரோஷன் மித்திக்குமே வந்து காஃபி தான் போட்டிருக்கேன். அவங்க எப்போவுமே நான் குடிக்கும் போது கேட்பாங்க, எப்போயாச்சும் ஒரு சில டைம் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு பக்கோடாவுமே வந்து ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கோடா வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதை வச்சு சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வச்சுலாம் சாப்பிட்டதில்லை. செய்யறது வந்து அப்படியே வந்து சாப்பிட்டு வேலை பண்ணிடுவோம். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். ஆனால் இதை வச்சு சாப்பிட்டா இப்படி அங்கேருந்து நமுத்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பயே வந்து சாப்பிட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வரைக்கும் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். 2 பேருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வாக்கிங் போகிற டைம் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன். நான் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சாப்பிடுவாங்க. அதனால் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன்.